நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலை இல்லைன்னா வளர்த்துருக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியை விட்டு வெளியேறேன் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கடிதங்கள்லாம் எழுதி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கொடுத்துட்டு அதை அறிவிக்கிற கட்டத்தில் தான், அதனால தான் இந்த வேட்பாளர் பட்டியல் இவ்வளவு தாமதமானதுக்கு காரணம். தனி கட்சி தொடங்கி அண்ணாமலை வந்து அந்த கட்சியின் தலைவராக போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவரோட இம்பேக்டை 26 தேர்தலில் வேற மாதிரி இருந்திருக்கோங்கிறப்ப, இப்போ எடப்பாடிக்காக நீங்கள் இவரை ஒதுக்கி இப்போ எடப்பாடி உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு, 100 சீட்டு கொடுத்துட்டாரா? காங்கிரஸ் 15 வருஷமா ஆட்சியில் இல்லாமல் திமுக 27 வச்சிருக்கிற மாதிரி அவரும் உங்களை 27 தான் வச்சிருக்கிறார். இவர் முழுமையாக பிஜேபியின் மாநில தலைவராக இருந்தாலும் ஆனால் இவர் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே வேலை பார்த்தது எடப்பாடி. இவங்களுக்குள்ளார டைப் ஆகிக்கிட்டாங்க. எந்த நிலையிலையும் அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்துக்கிட்டாரு. இந்த தொகுதிகளே பார்த்தீங்கன்னா யார் யார் கேண்டிடேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த தொகுதிகளையும் நயினார் வாங்கியிருக்காரு. பாஜக இப்போ 27 வேட்பாளர் இருக்காங்கன்னா அதை கூட அதிமுக ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. மயிலாப்பூர்ல நான் உண்மையிலேயே அது வேற சில பேருக்கு கருணாகராஜன் பேர் தான் எனக்கு வந்த தகவல். ஆனால் எடப்பாடி பிரச்சாரத்தின் போது தமிழிசை கூட இருக்கிறப்ப எனக்கே அது ஷாக்காக இருந்துச்சு. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன நாளைக்கு கட்சிக்கு பெருசாக இவ்வளோ தியாகம் பண்ணிட்டாங்கன்னு இவ்வளவு அதீத முக்கியத்துவம். அதாவது அண்ணாமலைக்கு தகுதி இல்லை, ஆனால் தமிழிசைக்கு தகுதி இருக்குது. இப்போ இளைஞர்களுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அண்ணாமலை இருந்தப்ப நிறைய யங்ஸ்டர்ஸை வளர்த்து விட்டார். யங்ஸ்டர்ஸ் கிரியேஷன் ஃபேக்டரில் நீங்கள் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் புதுமையான முகங்களை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன், யங்ஸ்டர்ஸை குரோ பண்ணுறேன்னு சொல்கிற நிலைமையில, ஆனால் நீங்கள் அதை செய்கிறீங்களா அப்படின்னா கிடையாது. எல்முருகனை பொறுத்த வரைக்கும் எம்பி எலெக்ஷனில் நிற்கிறீங்க, லோக்சபாவில் ஊட்டியில் தோக்குறீங்க, மறுபடியும் ராஜ்யசபாவில் மந்திரி, இதையும் மீறி இப்போ திரும்பி எம்எல்ஏலேயே நிற்கிறீங்கன்னா இவர் எல்முருகன் மாநில தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியுமா? இல்லை பிஜேபியில் ஏதாவது செயல்பட்டாரா? இல்லை இன்னமும் அருந்ததியர் சமூகம்னு சொல்கிறாரே தவிர அந்த சமூகத்துக்கு இவர் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு? இந்த கட்சிக்குள்ளார ஒரு லாஜிக் இருக்குது. என்னன்னா, நான் என்னைக்குமே எம்எல்ஏ ஆகி என்னால் சம்பாதிக்க முடியாது, எம்பி ஆகி சம்பாதிக்க முடியாது, மந்திரி ஆகி சம்பாதிக்க முடியாது. அதனால கேண்டிடேட் ஆகி கட்சி கொடுக்குற பணத்தை அமைக்கிறதுக்கும் வசூல் பண்ணி சோறு திங்கிறதுக்கும் நாளைக்கு இந்த அடையாளத்தையும் நான் ஐடென்டிட்டியை பெறுறதுக்கும் மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர பட் பார்ட்டியோட குரோத்துக்கோ இல்லை அந்த வளர்ச்சிக்கோ இவர்கள் சிந்திக்கிறாங்கன்னா கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு தேசிய தலைமை இன்னும் அமைதியாகவே இருக்காங்கன்னா கைவிரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்பயுமே என்னன்னா, இங்கே போடுற ஆட்களும் இப்போ துக்ளக் குருமூர்த்தி மாதிரியோ இல்லை நயினார் நாகேந்திரன் மாதிரியோ மாநில தலைவரோ இல்லை தமிழிசையோ வானதியோ, அதாவது டெல்லியில் வந்து பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் டெல்லியோடைய கணக்கு. இவங்க யாருமே ரைட்டான கைடன்ஸில் டெல்லியில் சொல்லலை. எந்த நிலையிலும் நாளைக்கு தகுதி இல்லாத நபர்கள் இவர்கள் தான் பெரிய பிரான்ச், இவங்க தான் அந்த பிராண்டோட ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லி இவங்களை மட்டும் முன்னிலைப்படுத்திக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியெல்லாம் வெளியேறிச்சு. பல முக்கிய முகங்களுக்கு வந்து இந்த வாட்டி சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து அண்ணாமலை அவர்கள், அமர் பிரசாத் ரெட்டி, பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலருக்கு வந்து சீட் வந்து கொடுக்கலையே. முன்னாலே இந்த சீட் பேரத்தில் என்னதான் நடந்துச்சு? இல்லை, சீட் பேரத்தை விட அதாவது இந்த தாமதம் வந்து எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறது பிரைமரியாக வந்து அண்ணாமலைக்கு சீட் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வேட்பாளர் பட்டியலோட இறுதி முடிவாக இருந்துச்சு. அண்ணாமலையோடைய சில பிரச்சனைகள் எனக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, அதாவது அவர் மாநில தலைவர்லேருந்து எடுத்தப்ப அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கறதா சொன்னாங்க, மத்திய அமைச்சர் கொடுக்கறதா சொன்னாங்க, தேசிய பொதுச் செயலாளர் ஆகிறதா சொன்னாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு அமித்ஷா தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்குறுதி, நீங்கள் மாநில அரசியலுக்கு தான் சரியான நபர், அங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபியை பெருசாக கொண்டுட்டு வரத்துக்கு நீங்கள் தான் இதுக்கு சரியாக இருக்கும், அதனால் சட்டமன்றத்துக்குள்ளார நீங்கள் போகணும் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கிட்ட அந்த டைமில் கன்வின்சிங்காக சொல்லி வச்சுருந்துருக்காரு. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப உண்மையிலே எனக்கு வந்த தகவல், அண்ணாமலை அவர்கள் வந்து நான் பிஜேபியை விட்டு வெளியேறேன் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு கடிதங்கள்லாம் எழுதி அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கொடுத்துட்டு அதை அறிவிக்கிற கட்டத்தில் தான், அதனால தான் இந்த வேட்பாளர் பட்டியல் இவ்வளவு தாமதமானதுக்கு காரணம். இப்போ ஏன் இவர் இது பண்ணுறாங்கன்னா, கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தம். இவர் ஏன் கன்வின்ஸ் ஆகி திரும்பி இருக்கிறாரு
அதுக்கு தேவையே இல்லையே. அதாவது தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலை இல்லைன்னா வளர்த்துருக்க முடியாது. நீங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை 234 சட்டமன்ற தொகுதிக்கு ஒருவேளை தனி கட்சி தொடங்கி அண்ணாமலை வந்து அந்த கட்சியின் தலைவராக போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவரோட இம்பாக்டை 26 தேர்தலில் வேற மாதிரி இருந்திருக்கோங்கிறப்ப இந்த கட்சிக்கு உழைத்து அடையாளம் தெரியாமல் பிற அதாவது 23 மாநிலத்தில் நீங்கள் ஆழ்ந்தாலும் 3 முறை மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி புரிந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளார நாளைக்கு வந்து பிஜேபியை அறிய வைத்தது அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருக்கு உண்டான அங்கீகாரங்கள். இப்போ எடப்பாடிக்காக நீங்க இவரை ஒதுக்கி இப்போ எடப்பாடி உங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? 100 சீட்டு கொடுத்துட்டாரா? காங்கிரஸ் 15 வருஷமா ஆட்சியில் இல்லாம திமுக 27ல வச்சிருக்கிற மாதிரி அவரும் உங்களை 27ல தான் வச்சிருக்காரு. ஆட்சியில இருந்து 27. ஆமா, இப்ப இந்த நிலையில வச்சிருக்கிறப்ப உங்களுக்கு என்ன அண்ணாமலையை நீக்கினதனால் எடப்பாடி வந்ததுனால இப்ப என்ன உங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு? இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கிறவர் என்னைக்குமே நாளைக்கு இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை தகவலை மத்தியில் தெரியப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஒரு உதவியை வச்சு இங்கே என்ன செய்யணுமோ அதை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவர் முழுமையாக பிஜேபியின் மாநில தலைவராக இருந்தாலும் ஆனால் இவர் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே வேலை பார்த்தது எடப்பாடி. இவங்களுக்குள்ளார டைப் ஆகிக்கிட்டாங்க. எந்த நிலையிலையும் அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருந்துக்கிட்டாரு. அந்த ஒரு லாஜிக் ஃபேக்டரில் இவங்க இப்போ இந்த தொகுதிகளே பார்த்தீங்கன்னா யார் யார் கேண்டிடேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அந்த தொகுதிகளையும் நயினார் வாங்கியிருக்காரு. இப்போ தஞ்சாவூர் அப்படிங்கிறப்ப எனக்கு அங்கே கருப்பு முருகானன் தான் தெரியும். மதுரை கேட்குறாங்கிறப்ப ராமசீனிவாசர்னு தெரியும். இப்போ இங்கே மயிலாப்பூரில் நான் உண்மையிலேயே அது வேற சில பேருக்கு கருணாகராஜன் பேர் தான் எனக்கு வந்த தகவல். ஆனால் எடப்பாடி பிரச்சாரத்தின் போது தமிழிசை கூட இருக்கிறப்ப எனக்கே அது ஷாக்காக இருந்துச்சு. இப்போ தேசியத்தின் அறிவிப்புக்கு பிறகுதான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு முன்னாடியே மாநில தலைவர் நான் சாத்தூரில் நிற்பேங்கிறாரு. இந்த அம்மா பிரச்சாரத்தில் தலை தூக்குறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன நாளைக்கு கட்சிக்கு பெருசாக இவ்வளோ தியாகம் பண்ணிட்டாங்கன்னு இவ்வளவு அதீத முக்கியத்துவம். அதாவது அண்ணாமலைக்கு தகுதி இல்லை, ஆனால் தமிழிசைக்கு தகுதி இருக்குது. நீங்கள் வந்து இங்கே இருந்தப்பயே மாநில தலைவராக இருந்தப்பயே பல தேர்தல்களில் நின்று அவங்க தொடர்ச்சியான தோல்விகள் தான். தூத்துக்குடியில் கூட கடைசியாக கனிமொழியை வச்சு தோத்துட்டு தான் இவங்களுக்கு கவர்னர் கொடுக்குறாங்க. கவர்னர் கொடுத்தப்பயுமே இவங்களுக்கு இந்த அதீத முக்கியத்துவமாக தான் இருந்துச்சு. சரி போகிறாங்க அப்படின்னு சொல்லி விகடனில் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. குப்பலாரியில் வந்து தமிழிசையை உட்கார வச்சு அந்த அம்மா டாட்டா கட்டுற மாதிரி தாமரை மலர்ந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி அந்த லாரி அங்கே ஆந்திராவுக்கு போகிற மாதிரி கர்நாடகா போகிற மாதிரி கட்டியிருந்தாங்க. இந்த அளவுக்கு உங்களை ஒரு காமிக் கேரக்டராகவும் இங்கே இருந்தப்பையும் எனக்கு தெரிஞ்சு மீம் டெம்ப்ளேட்டின் பிரைமரியான ஃபேக்டாக இருந்தது தமிழிசை. அவங்களுடைய பிரபலமே நாளைக்கு இந்த மீம் கிரியேஷன் கம்பெனினால தான் ஆச்சுங்கிறப்ப களத்தில் நாளைக்கு அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக பிஜேபியை வளர்ச்சி அடைகிறதுக்கோ இல்லை இவர்கள் ஒரு தேர்தலில் நின்று ஜெயிச்சு காட்டினதோ கிடையாது. மறுபடியும் அங்கேருந்து வரீங்க. நாளைக்கு வந்து வினோஜ் ஃபர்ஸ்ட் தென் சென்னையில் பிளான் பண்ணுறா அப்படி எம்பிக்கு. அதுக்கப்புறமேலே அவர் மத்திய சென்னைக்கு வந்தோன்னா எஸ்ஜே சூர்யா இறங்கி வேலை பார்க்குறா அப்படி தொகுதிக்குள்ளார எல்லாம் செய்கிறா அப்படி. இந்த அம்மா திடீர்னு வந்துட்டு எந்த தொகுதி நல்லா இருக்குதுன்னொன்னே தென் சென்னைன்னொன்னா உடனே டெல்லியில் தனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு கூட இருக்கவங்களுக்கு யாராவது நல்லது செய்யணும், இல்லை நீங்களே செஞ்சால் கூட வெற்றியாச்சம் பெறணும். ஆமா, ஒண்ணு நியாயமா நீங்க தூத்துக்குடியில தானே நின்று தோத்துட்டு போனீங்க. அப்ப தூத்துக்குடியில தானே போய் நிக்கணும் கனிமொழியை ஏத்து. நீங்க அவங்க வந்து நாடார் சமூகத்தோடைய அந்த சமுதாயத்தை பெருமையா சொல்லிக்குவாங்க. கம்யூனிட்டியோட ஐடென்டிட்டியில வாழ்றவங்க தான் தமிழிசைங்கிறப்ப அந்த சமூகம் பெரிதா இருக்கக்கூடிய பகுதியில நிக்க வேண்டியதானே. இப்ப இங்கேயுமே மயிலாப்பூர்ல நிக்கிறப்ப அவங்ககிட்ட ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அது பிராமின் அதிகமா அங்க நாடார்களும் நிறைய இருக்கிறோம் அப்படிங்கிறாங்களாம். ஸோ நீங்க நிக்கிறப்பயே அந்த கம்யூனிட்டியோடைய ஸ்லாஷ் வச்சுதான் நீங்க நிக்கிறீங்க. இப்போ இளைஞர்களுக்கு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அண்ணாமலை இருந்தப்ப நிறைய யங்ஸ்டர்ஸை வளர்த்து விட்டார். அஸ்வத்தம்மனா இருக்கட்டும், எஸ்டி சூர்யாவாக இருக்கட்டும், அமர் பிரசாதா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச இப்போ ஆனந்த் ஐயாசாமியே அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிறப்ப இன்டெல் கம்பெனியோடைய சிஇஓவாக இருந்தா அப்படி. அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லீடர்கிட்ட பிரைம் மினிஸ்டரோடைய ஒரு செயல்பாட்டை பார்த்து வந்தேன்னு சொல்லி தான் வந்தார். ஸோ யங்ஸ்டர்ஸ் கிரியேஷன் ஃபேக்டரில் நீங்கள் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் புதுமையான முகங்களை கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன், யங்ஸ்டர்ஸை குரோ பண்ணுறேன்னு சொல்கிற நிலைமையில, ஆனால் நீங்கள் அதை செய்கிறீங்களா அப்படின்னா கிடையாது. கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறவங்க ஏதாவது ஒரு லெவல் ஆஃப் சக்ஸஸ் கொடுக்க முடியலன்னா ஒதுங்கிக்கணும். எல்லா எலெக்ஷன்லையும் நிற்பேன், திரும்பி தோத்தாலும் நிற்பேன், ஜெயிக்கிற வரைக்கும் நிற்பேன் அப்படின்னா இது எப்படி நம்மளால? அப்ப தேசிய தலைமை தானே இதுல வந்து குறுக்கிட்டு உங்களை வந்து தடுத்து நிறுத்தணும். அவங்களுக்கு தான் கொடுத்துக்க ஒரு காரணமா இருக்காங்க. இவர்களுடைய வாய்ஸ் அங்கே அதிகமா இருக்கு. இப்போ நான் சொல்ற இந்த யங்ஸ்டர்ஸ் டீமை சப்போர்ட் பண்ற ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா நாளைக்கு இப்போ அண்ணாமலை இருக்கிறப்பதான் அஸ்வத்தமனுக்கு சீட்டு கிடைச்சது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில நாளைக்கு அவர் கொஞ்சம் குறிப்பிட்டு போன தடவை பட்டியலே எம்பிலேயே அவர் பெருசா வாய்ஸ் எடுப்படல. வினோஜ் கொடுத்ததா இருக்கட்டும், அஸ்வத்தமன் கொடுத்ததா இருக்கட்டும், அந்த பிரசிடென்ட் தான் நாளைக்கு முன்மொழியணும். நயினாரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியோடைய கொள்கையா அண்ணாமலையை வர வைக்க கூடாது.
வானதியை நாளைக்கு திரும்பி அங்கே நிப்பாட்டிட்டா கோயம்புத்தூர்ல பிஜேபிக்கு இன்னொரு சீட்டு கொடுக்க முடியாது. அந்த அம்மாவுமே சரி இந்த தடவை தோக்க தான் போறாங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. அடையாளம் இல்லாமல் போக போறாங்க. எல்முருகனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு SC/ST டெப்டி சேர்மனா இருந்தார். அதுக்கப்புறமேலே திரும்பி மாநில தலைவராக இருந்தார். அப்புறம் ராஜ்யசபா மந்திரி, மறுபடியும் MP எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, லோக்சபால ஊட்டியில தோக்குறீங்க, மறுபடியும் ராஜ்யசபால மந்திரி, இதையும் மீறி இப்ப திரும்பி MLA நிக்கிறீங்கன்னா இவர் எல்முருகன் மாநில தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியுமா? இல்ல பிஜேபியில ஏதாவது செயல்பட்டாரா? இல்ல இன்னமும் அருந்ததியர் சமூகம்னு சொல்றாரே தவிர அந்த சமூகத்துக்கு இவர் என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி? இவருக்கு இணையமைச்சர் மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் தேசிய தலைமை இவர் வந்து அறிவுறுத்துறாங்களா நீங்க சட்டமன்றம் போங்கன்ட்டு? ஒருவேளை இங்க வராத அப்படின்னு நான் ஆக்சுவலா லோக்சபால நிப்பாட்டினப்ப நான் அப்படிதான் நினைச்சேன். லோக்சபால நீ தோத்துட்டனா உனக்கு ராஜ்யசபா பிடிங்கிருவாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமேல தானே திரும்பி வச்சிருந்தாங்க. 2வது தடவை தான் மந்திரி கொடுத்தாங்க. எந்த இடத்துலையுமே நீங்க ஒரு ஃபெயிலியர் காட்டுறீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு அடி இருக்கணும்ல, இல்ல ஒன்னால ஒரு பிளஸ் இருக்கணும்ல. இன்னைக்கு திரௌபதி முர்முவை கொண்டாந்து நீங்க ஜனாதிபதி நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு மலை பகுதிகளில், அதாவது கரண்ட் வசதியோ இல்லாத, தண்ணி வசதி இல்லாத சில பகுதிகளில் அங்க இருக்கிற மக்களுக்கு அங்க போய் பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறப்ப அங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்க கொண்டுட்டு வந்தாங்க அந்த சமூக மக்களைன்னு ஒரு லைன் சொல்றோம்ல. அது மாதிரி எல்முருகனுக்கு ஏதாவது சொல்ல முடியுதா? இப்ப என்னத்த நாளைக்கு பெருசா இல்ல ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்குங்கிறப்ப எதுக்கு இவருக்கெல்லாம் இந்த முக்கியத்துவம்? கருப்பு முருகானந்தமும் அதே தான். எனக்கெல்லாம் திருச்சியில இருக்கிறப்பயே அவரை தெரியாது, அரசியல்லே இருந்தாலும். பிஜேபிக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒருத்தர் தெரியும். ஆனா அவர் ஏதோ டெல்டாவே என்னாலதான் இயங்குது, இங்கெல்லாம் புல்லு பூண்டு செடி எல்லாமே நாளைக்கு நான் இருக்கிறதுனாலதான் முளைக்குதுன்னு தனக்குள்ளார நினைச்சுக்கிட்டு அவர் ராஜா காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிக்காத தேர்தல் இல்லை, கட்சியோடைய மாநில பொதுச் செயலாளரா இருக்கிறாரே தவிர இந்த சமுதாய அடிப்படையில் காலந்தல நினைக்கிறாங்களே தவிர ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லை. ஆனா எல்லா எலெக்ஷன்லயும் அங்க இருக்கிறவர் இன்னைக்கு கூட தஞ்சையில ஒரு மாநில துணைத் தலைவர் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறாரு சுயேட்சையா. உடனே கட்சியில இருந்து நீக்கிறாங்க. நீங்க அதாவது செய்யறத நீங்க இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா சமயமும் சீட்டு கொடுப்போம் அப்படின்னா வேற யாருக்குமே செகண்ட் கேட்டகரி லீடர்ஸை உருவாக்க மாட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ஊடகம் நடத்துறீங்க, இப்ப நீங்களே பிஜேபி சார்பா பேட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா யாரை கூப்பிடுவீங்க? பிஜேபி முக்கிய தலைவர்ல தான் ஒரு ஐடியா, ஒரு லிஸ்ட், இப்போ ஒரு டாபிக் எடுக்கணும். நான் நாகேந்திரன் எடுப்பேன், இல்ல தமிழிசை எடுப்பேன், அதுக்கப்புறம் அது கீழே இருக்க முக்கிய தலைவர்கள் எடுப்பேன். அவ்வளவுதான். இப்படி இருக்கிறப்ப ஜென்ரலா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, ஆனா இவங்கெல்லாம் கூப்பிட்டா வருவாங்களான்னா நீங்க அதாவது ஒரு பொதுவான பார்வையில பேசுறீங்க. இன்னைக்கு யூடியூப்ல நீங்க போய் கூப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு அமர் பிரசாத் ரெட்டி, அஸ்வத்தம்மனு, SG சூர்யா, கருணாகராஜன், நாளைக்கு வெளியில வர்றது நாராயணன் திருப்பதி. அவரு வெளியே வர போறாரா? அல்ல, இவங்க வெளியில ஊடகத்துல பேசுறத சொல்றேன். இவங்க யாருக்குமே சீட் இல்லையே. கட்சிக்காக டிஃபென்ஸ் எடுத்து பேசுற யாருமே அமர் பிரசாத் ரெட்டியும் ஒன்றும் உழைப்பை கொடுக்காத ஆள்லாம் இல்லை. எண் மக்கள் யாத்திரையில ஃபுல்லா கூடயே இருந்தாலும் கட்சி ரீதியாகவும் விளையாட்டு பிரிவில் ஒரு தனித்துவத்தை காட்டியிருக்கிறா. அப்படி அவருக்கு திறமை இருக்குது. SG சூர்யா கிரவுண்ட் லெவல்ல இருந்து அவங்க பாரம்பரியமாவே பிஜேபிக்காரவங்க, அவங்க தாத்தாலாம் RSSல இருந்தவங்க, கட்சி கொள்கைக்கு உடன்பட்டு நடக்கக்கூடிய நபர், நல்ல பேச்சாளர், விவாதங்களில் இன்னைக்கும் போய் கட்சியை பத்தி பேசுறாரு. அஸ்வத்தமனும் அதே தான். நாராயணன் திருப்பதி மாதிரி லாஜிக் பேச முடியாது. நீங்க இதே மயிலாப்பூருடைய கேண்டிடேட்டா கருணாகராஜன் தான் இருந்தாராம். அதை காலி பண்றதுக்கு தமிழிசை தான் இந்த தங்க சோபனா அப்படின்னு சொல்லி இந்த லேடிய அவங்களோட ஷேடோ இவங்களை கிளப்பி விட்டு, அதுவுமே இந்த சம்பவம் அவங்க சொல்றது இது ஏற்கனவே அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்பயே அவங்க கிட்ட வந்த காதுக்கு வந்ததான். அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? அண்ணாமலை மத்திய 1.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அப்போ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொன்னு பிரதமருக்கு கடிதம் எழுதி அது வெளியில் லீக் ஆகுது, அதுவும் தமிழ்ல. இதுவே பர்பஸ்ஃபுல்லா செய்யறது. நான் கேட்கறது தவறு நடந்துருச்சு அப்படின்னா நீ போய் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடு. அது ஏன் லெட்டர் எழுதுவீங்களா, அது நீங்களே வெளியில லீக் பண்ணுவீங்களா? இப்ப இந்த வேலையெல்லாம் இந்த அம்மா தான் பார்க்கும். தென் சென்னையில இதே மாதிரி நின்னப்ப கட்சி பணத்தை கீழே எல்லாம் கையாடல் பண்ணிட்டான், கட்சி நிர்வாகிகள் சரியா செய்யல, கருணாகராஜன் செய்யலன்னு இந்த அம்மா பிரதமருக்கு மேல எடுத்துக்கு அனுப்பின கடிதம் வெளியில லீக் ஆச்சு. இப்ப அதே வேலைதான் பிரைம் மினிஸ்டருக்கு போன லெட்டர் எப்படி லீக் ஆகுது? இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவங்க இப்ப திரும்பி ஃபைனலா அந்த பத்திரிகை பட்டியல் டிராக் ஆகிறப்ப திரும்பி கருணாகராஜன் பேர் வர மாதிரி இருக்குன்னு வாண்டடா சேனல்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மா வாய்ஸ்ல பேட்டி கொடுக்குறாங்க. இதுதான் நடந்துச்சு, அதுதான் நடந்துச்சு, காருக்குள்ளார வச்சு என்ன பண்ணாரு, வீட்டுக்குள்ளார வச்சு பண்ணாரு, ரூமுக்குள்ளார இப்படி நடந்துக்கிட்டாருன்னா இது கேவலமா இல்லையா? அதாவது என்னைக்குமே இந்த பழி சொல்லக்கூடிய பெண்களுக்கு அன்னைக்கு நல்லா இருக்கும், பட் நீங்க ஓப்பனா வச்சுக்கோங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நாளைக்கு எந்திரிக்க முடியாத மாதிரி போயிடும். அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இவரு கருணாகராஜன் ஒன்றும் பரம்பரை பிஜேபிக்காரர் கிடையாது. அவர் சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து வந்தாரு. ஆனால் இன்னைக்கு சென்னையில் நாளைக்கு பிஜேபினா அவர் தான் ஆர்கனைசிங் பண்றது. ஒரு ரேலி நடத்தினா கூட மோடி வராரு, அமித்ஷா இருக்காரு, பொதுக்கூட்டம் நடத்தினாருன்னா அவர் தான். அந்த ஐடென்டிட்டியை உடைக்கிறதுக்கு தமிழிசை மாதிரி ஆட்கள் தனக்கு அந்த ஆதாயம் வேணுங்கிறப்ப கட்சியில இருக்க பொம்பளைங்களே கிள்ளி விட்டு
அலிகேட் பண்ண விடுறது நியாயமா இருக்குதா? தகுதியான சில கேண்டிடேட்டுங்கிறப்ப இப்ப காந்தி எம்ஆர் காந்தி ஜெயிக்கிறாரு அப்படின்னா அது அவர் தாமரைனால ஜெயிக்கல, பிஜேபினால ஜெயிக்கிறார். அந்த தொகுதிக்குள்ளார அவருக்கு இருக்க தனிப்பட்ட முறையான செல்வாக்குல ஜெயிக்கிறாரு. மொடக்குறிச்சி ஏடிஎம்கே கான்ஸ்டிடன்சி ஸ்ட்ராங்கா இருந்தது, சரஸ்வதினால டேமேஜ் இல்லைனாலும் இப்ப அவங்க கிருத்திகாங்கிறவங்க அவங்களுடைய மருமக இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லி நடத்துறாங்க, அது அவங்க தான். அதுல 2 பேர் பிள்ளைங்க, அதுல ஒருத்தருக்கு சண்டை வந்துதான் பிஜேபியிலேருந்து வெளில வந்து ஆற்றல சிவகுமார் போன தடவை ஏடிஎம்கேல சீட் வாங்கினது. இப்போ இவங்க வந்து சிவகுமாரோடைய ஒய்ஃபு, இவங்க இப்போ எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடங்கள் நடத்துறதுனால பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அதனால நாளைக்கு அது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வாங்குறாங்களே தவிர இது மாதிரியான ஒரு கிரவுண்ட் ஃபேக்டர் அட்லீஸ்ட் இருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ ஒரு புதிய முகத்தை கொடுக்குறாங்க, ஒரு சான்ஸ் ஆஃப் வின்னிங் இருக்குது அப்படின்னா தமிழிசைக்கோ நாளைக்கு நாளைக்கு கருப்பு மானத்துக்கோ ராமசீனிவாசன் உண்மையிலே பிஜேபியில் அவர் பேரு காமசீனிவாசன். அப்ப வந்து பாஜக இப்ப 27 வேட்பாளர் இருக்காங்கன்னா அதை கூட அதிமுக ஃபேவரா இருக்கிற மாதிரி தான் அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. பண்றத நீங்க ராமசீனிவாசனை பொறுத்த வரைக்கும்லாம் பல பாலியல் அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. நானே 2-3 ஆடியோக்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெளிவா பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னமும் நாளைக்கு அந்த கட்சியின் பொதுச்செயலாளராக இருந்துகிட்டு வெறும் நிர்மலா சீதாராமன்ட்ட நேரடியாக என்னால் தொடர்பு கொள்ள முடியும். இங்கே போட்ட மாநில பொதுச்செயலாளர் பட்டியலே அவர் பேர் கிடையாது. போய் டெல்லியில் போய் உட்காந்து அந்த அம்மாட்ட பேசி தான் வாங்கிட்டு வந்தாரு. அதை மட்டும்தான் அடையாளமே தவிர ஆனால் அவர் வேற கட்சிக்கு எதுவுமே செஞ்சதில்லை, எதுவும் பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று ரெட்டியார், ஆல் தீஸ் ரெட்டியார் லாபி, இவர் ரெட்டியார் சங்க மாநாட்டிலேயே மேலே ஏறி இவர் நேரு, சார், திருச்சி வேலுசாமி, ராமசீனிவாசன்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு பெரிய சபைகள் நடத்தினாங்கிறப்ப போய் அங்கே மதுரையில் போய் இவர் எங்கே போய் நிற்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லைங்க, தோப்பாங்கன்னு தெரியும். இந்த கட்சிக்குள்ளார ஒரு லாஜிக் இருக்குது. என்னன்னா, நான் என்றைக்குமே எம்எல்ஏ ஆகி என்னால் சம்பாதிக்க முடியாது, எம்பி ஆகி சம்பாதிக்க முடியாது, மந்திரி ஆகி சம்பாதிக்க முடியாது. அதனால கேண்டிடேட் ஆகி கட்சி கொடுக்குற பணத்தை அமைக்கிறதுக்கும் வசூல் பண்ணி சோறு திங்கிறதுக்கும் நாளைக்கு இந்த அடையாளத்தையும் நான் ஐடென்டிட்டியை பெறுறதுக்கும் மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர பட் பார்ட்டியோட குரோத்துக்கோ இல்லை அந்த வளர்ச்சிக்கோ இவர்கள் சிந்திக்கிறாங்கன்னா கிடையாது. மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரனை சாத்தூர் தொகுதியில தோக்குறாரு எல்டிஜி. அவர் தொகுதி மாறினதே தவறு. இந்த தொகுதி அவருக்கு சாதகமா இருக்காது. அவர் வந்து பாஜகவில் மாநில தலைவர் ஆனதுலேருந்து இது வரைக்கும் 3 மாவட்ட தலைவர் எடுத்திருக்காரு. 3 பேருமே முக்குளத்தோர் சமூகம். அவர் என்னைக்குமே முக்குளத்தோர் சமூகத்தை வளர்த்தணும்னு நினைக்க மாட்டாரு. முக்குளத்தோர் சமூக மக்கள்கிட்டையும் அந்யூன்யமா இருந்தல்ல. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தப்ப கவுண்டர்களை நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு, வளர்த்து விட்டுருக்காரு. எல்முருகன் அதே மாதிரி அருந்ததியர் சமூகத்துல இருந்து நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காரு. இப்ப அதான் விபி துரைசாமி எல்முருகன் இருக்கப்ப கட்சிக்குள்ளார வந்தாரு. இப்ப அவர் பையனுக்கு தான் ராசிபுரத்துல சீட்டு கொடுத்துருக்காங்க, பிரேம்குமார்னு மருத்துவர் அணி தலைவரா இருக்கிற. அப்படி நல்ல படிப்பாளி, நல்ல நபரு, நல்ல பழகக்கூடியதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டி அது அவங்க சொந்த ஊரு. பட் இருந்தாலும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ இதே பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை நாளைக்கு மாநில தலைவராக இருக்கிறப்ப அவங்க நாளைக்கு அங்கே நாடார் சமூகத்துடைய அடையாளங்கள் எல்லாம் நாளைக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க, அந்த தலைவர்களை உருவாக்குனாங்க, உள்ள கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப இவரு நயினார் வந்ததுக்கு அப்புறம் முக்குளத்தோரை அந்த மாதிரி வளர்த்து விட்டுருக்காரா, இல்ல அந்த பகுதி அவர் குறிப்பிட்டு வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு ஆதரவா நின்றுருக்காரா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு தேசிய தலைமை இன்னும் அமைதியாவே இருக்காங்கன்னா கைவிரிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? இல்ல, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்பயுமே என்னன்னா இங்க போடுற ஆட்களும் இப்ப துக்ளக் குருமூர்த்தி மாதிரியோ இல்ல நயினார் நாகேந்திரன் மாதிரியோ மாநில தலைவரோ இல்ல தமிழிசையோ வானதியோ அதாவது டெல்லியில வந்து பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் டெல்லியோடைய கணக்கு. இவங்க யாருமே ரைட்டான கைடன்ஸ்ல டெல்லியில சொல்லல. சொல்ற ஆட்களை டெல்லி பக்கத்து விடுறதே இல்லை. இப்ப அண்ணாமலை மாதிரி ஆட்கள்லாம் மாநில தலைவரா இருந்தப்ப இங்க டெல்லியோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு? அடுத்த நிமிஷம் ரைடு, அடுத்த நிமிஷம் அரெஸ்ட், இங்க என்ன நடக்குது, அதாவது என்னடா பக்கத்துல பிரான்ச் ஆஃபீஸ் போட்டாங்களாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டேட் பிரசிடென்ட்டோட ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு மத்திய அரசாங்கத்தோடைய கவனத்தை நம்ம பக்கத்து அதிகமா திருப்புமே தவிர இவர் வந்து இப்ப கூட ஒரு பேட்டி பார்த்தேன், டெல்லியில இருக்காரு போற நயினாரு, வெளியில வந்து இந்த மாதிரி கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களேன்னு ஏஎன்ஐல பேட்டி எடுக்கிறப்ப 27 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வில் பி பிண்டு அப்படிங்கிறாரு. பிண்டுனா குப்பை தொட்டி, பின்னுடா குப்பை தொட்டி தாண்டா பின்னுங்கிற மாதிரி இந்த லட்சணத்துல இங்கிலீஷ் பேசுறவரு அமித்ஷாட்ட போய் என்னத்த மாநில தலைவரா சொல்ல போறாரு? அமித்ஷா ஜெயிப்பான்னு சொல்றானா தோப்பான்னு சொல்றானா? அதுவே அவருக்கு 1/2 மணி நேரம் அவன் புரியுறதுக்குங்கிறப்ப நீங்கள் ஒரு நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அமர் பிரசாத்துக்கு தலின்னீங்க, இப்ப அவருக்கு அதை தரல. இப்போ இதே மயிலாப்பூர்ல கருணாகராஜன் பேர் அடிபட்டுச்சு. உண்மையிலே உழைப்பாளி, கடந்த காலங்களில் எம்பி வாய்ப்பும் கொடுக்க முடியல. எந்த எலெக்ஷன் இருந்தாலும் சாவு வீட்லையும் நான் தான் மாப்பிள்ள, நாளைக்கு பணமா இருக்கணும், கல்யாணம் ஒன்றாலும் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழிசை எல்லாத்துக்கும் முந்திட்டு வந்து நிக்கிறதுக்கும் இந்த பதவி ஆசை அரிப்பும் வாங்கி அது ஏன் அந்த அம்மாவுக்கு இப்படி அலையுது? அந்த அளவுக்கு தகுதி இருக்குதா? இல்லை அப்படி இருந்தா கவர்னரை ஏன் விட்டுட்டு வந்த? இங்க வந்து ஏன் இருக்கிறவனு எவன் நல்லா வேலை செஞ்சிருக்கானோ அந்த தொகுதிக்குள்ளார போறது, அங்க நல்லா செஞ்சு வச்சிருந்தா அங்க போறது அப்படிங்கிறப்ப மத்திய மந்திரியாக இருக்கிறவர் எம்எல்ஏவுக்கு நிக்கிறதும்
நாளைக்கு தொடர்ச்சியாக நாளைக்கு பூரா நியமன பதவி தான் அவருக்கு. எஸ்சி எஸ்டி சேர்மனு டெப்டி சேர்மனு 2 தடவை இருந்தார் நியமனம், மாநில தலைவர் நியமனம், அதுக்கப்புறம் 2 ராஜ்யசபா நியமனம், 2 தடவை அமைச்சர் நியமனம். எதுவுமே ப்ரூவ் பண்ணதில்லை எல்முருகன், அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். ஆனா நாளைக்கு அவருக்கு திரும்பி ஒரு எம்எல்ஏ சீட்டு, திரும்பி ஒரு அதீத முக்கியத்துவம். இவர்கள்லாம் பிஜேபியின் முகமாக கருதப்படுகிறார்கள். அப்படிங்கிறப்ப நீங்க வேற யாரை தான் சொல்றது சொல்லுங்க. சரி, இதுக்கப்புறம் அண்ணாமலையோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒருவேளை ரிசைன் பண்ணிட்டாருன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? தனி கட்சி தொடங்குறதா முன்னாடியே இருந்தாருங்க. நடுவில் இவங்க பிஜேபி கூப்பிட்டு ஏதோ கன்வின்ஸ் பண்ணி நீ அசம்பிளிக்குள்ளார போவான், அவனை டெப்டி சிஎம்மா கொண்டுட்டு வந்துடுவேன், நீ பிஜேபிக்கு தேவைன்னு ஏதோ மண்டைய கழுவி உட்கார வச்சாங்க. இந்த முறை தமிழ்நாட்டு பிஜேபிக்குள்ளார பெரிய நிர்வாகிகளுக்கு கோபமே அண்ணாமலை நம்மளா இந்த ஆள்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், இவருக்கு சீட் வேணும், இவர் ஆதரவாளருக்கு சீட் வேணும்னு நம்மளை பாரு டிலே பண்ணுறாரு கேண்டிடேட் லிஸ்ட்டை. நம்மளால இப்போ மக்கள்கிட்ட போய் சரி பண்ணால் 20 நாள் தான் இருக்குது. இன்னும் அதுக்குள்ளார 20 நாள் கூட இல்லை, அவன் பிரச்சாரத்தை 3 நாளுக்குள்ளார முடியுங்குவான். 2 வாரம் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எங்கே போய் செய்கிறது? அண்ணாமலை வேணும்னே நம்மளை எல்லாத்தையும் பண்ணிட்டாருன்னு அவருக்கு ஒரு குஷியும் இருக்கலாம். நீ என்னைய மாத்தினால இப்போ ரிசல்ட் என்னன்னு தெரியுமில்ல, இப்போ தெரிஞ்சு போன மாதிரி. ஆமா, இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அதாவது வேட்பாளர்கள் தேர்விலையுமே தனிப்பட்ட முறையில் இவருக்காக இந்த தொகுதியை பெற வேணுங்கிற அளவுக்கு நயினார் தெளிவாக தான் வேலை பார்த்துருக்காரு. அப்போ அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, இவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்டியல் எப்பயுமே இந்த பிஜேபியில் இந்த எடுத்தோடனே கேட்பாங்க, என்னங்க ரவுடிங்க யாருக்கும் கொடுக்கலையான்னு, அது மாதிரியும் கொடுத்து வச்சிருக்காங்க. யார் யாரு? திருச்செந்தூர்ல ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் கொடுத்தாலும் வெயிட்டா கொடுத்துருக்காங்க. 2 தடவை குண்டா சக்தி 16 மர்டர் கேஸுக்கு மேல இருக்கு. A+ கேட்டகரி ரவுடி, குற்ற பின்னணியின் உச்சகட்டம், ஒரு பெரிய பெல்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாம்ராஜ்ய ரவுடியோட ஷேடோ. அவருக்கு பிஜேபியில சீட்டு திருச்செந்தூர்ல ராதாகிருஷ்ணன். அண்ணாமலைக்காச்சும் கொடுத்துருக்கலாம், ஒரு அமைச்சரை எடுத்து நின்னோன்ற அந்த பேர் கூட என்ன தகுதி இருக்குது அவருக்கு எதுக்கு நாளைக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க? அப்ப எதுக்கு நைனானா அவருக்கு அட்வான்டேஜ் கொடுக்கறாரு? இது எதுவுமே புரியல. பிஜேபியில் இருக்கக்கூடிய பட்டியல்கள் நாளைக்கு எதுவுமே உழைத்தவர்களுக்கோ பிஜேபியை அடையாளப்படுத்தியவர்களுக்கோ பிஜேபியை முன்னிலைப்படுத்தி அதாவது கட்சி வளர்ந்தாதான் நான் வளருவேன் அப்படின்னு நினைச்சு கட்சிக்காக உழைக்கிறான். அவனாலாம் நாளைக்கு கட்சி அங்கீகரிக்க மாட்டேங்குது. ஆனா கட்சியோட பேரை மட்டும் வச்சுக்கிட்டு சும்மா நாளைக்கு அலைகிறவங்களுக்கு வெறும் தேர்தல் சமயத்துல நாளைக்கு இப்ப இந்த அம்மாவுக்கு என்ன திரும்பி கலெக்ஷன் காசு போடுறதுக்கு தான் இருக்கும். நீங்க சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து வந்த கருணாகராஜன் பிஜேபியில சீட்டு வாங்கக்கூடாதுன்னு பொம்பளை கிள்ளி விடுற தமிழிசை, இந்த அம்மா மட்டும் காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்குள்ள ரூல் பண்ணலாமா? ஐடென்டிட்டிக்கலி சொல்றேன், யாருமே நாளைக்கு இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவர்கள்னு கிடையாது. அப்படியே இருந்தாலும் உங்களால் என்ன சாதித்து காட்ட முடிஞ்சது? இப்ப இங்க நிக்கிறனால இப்ப நான் சொல்றேன்ல ஒரு பட்டியல், இங்க எல்லாத்தையும் ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நிறுத்துங்களேன், அதுல கூட ஜெயிக்க மாட்டாங்க. தமிழிசை உட்படையா என்ன பெரிய கலெக்டர் தியாகம் பாக்குது, கவர்னரும் நியமனம் தான். வேற என்ன இவங்களால ஒரு தடவை வாழ்நாள்ல இன்ன வரைக்கும் ஒரு பதவி ஒன்னே ஒண்ணு நிக்காத எலெக்ஷன் இல்ல, ஒன்னே ஒண்ணு ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. எடுத்துக்கிறேன், மயிலாப்பூர்ல ஜெயிக்க சொல்லுங்க. இப்பயும் சரி, பிராமணர்கள் நாளைக்கு திடீர்னு ஒரு சமயத்துல உங்களுக்கு பிஜேபிக்காக பிராமின்ஸ் நிப்பாங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா ஸ்ரீரங்கத்துல 12 வார்டுல வெறும் பிராமின்ஸ் தான் இருக்கான் அதிகமா. ஒரு பிஜேபி ஜெயிக்கலாங்க, எல்லாமே டிஎம்கே கவுன்சிலர்ஸ் தான் இருக்கான். எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தகுதியை வளர்த்து கொண்டு அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை கேட்கலாம். இப்போ மற்றவெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன்ல உங்களுக்குலாம் கொடுக்கலன்னு, நாராயணன் திருப்பதிக்கு என்ன தகுதி இல்லை, கருணாகராஜனுக்கு ஏன் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன்னா KT ராகவன் மாதிரி ஒரு புத்திசாலி கிடையாது. உண்மையிலேயே எதையுமே டேட்டாவோட பேசுறது, அந்த சர்ச்சை இதுக்கப்புறம் தான் கட்சி தான் அவருடைய உழைப்பாக இருக்கட்டும், அவருடைய பொது ஊடகத்தில் அவர் பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், கட்சியோடைய மாநில பொதுச் செயலாளர் அளவுக்கு இருந்த ஆளு ஒரே ஒரு லேடிஸ் விஷயத்துல வேணும்னே என்னமோ இந்த கட்சியில இருக்க அத்தாலாம் யோகிதமான மாதிரி அப்படிலாம் பார்த்தா இந்த ராமசீனிவாசன் கட்சிக்குள்ளாரே வச்சிருக்க கூடாது. அவன் பண்ணாத விஷயம் கிடையாது. ஆனா நாளைக்கு இந்த ஒரு நடுவுல கூட ஏதோ ஒரு காமெடி பார்த்தேன், என்ன யாரு திருடான் தெரியுமா அப்படின்னா, திருடுறான் இல்ல திருடி மாட்டிக்கிறவன் தான் திருடான் அப்படின்னாங்க. அது மாதிரி KTR மாட்டிக்கிட்டாரு, ராமசீனிவாசன் மாட்டல. ஆனா அவர் மேலேயும் பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. கட்சியில இருக்க பொம்பளைங்க வெளியில எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க திரும்பி. ஆனா அவருக்கு சீட்டு இங்க நாளைக்கு. ஆனா கருணாகராஜனை டேமேஜ் பண்றீங்க, KTRக்கு இல்லங்கிறீங்க. நாராயணன் திருப்பதி தான் எல்லா இடத்துலயும் போய் மீடியால ஃபைட் பண்ற அப்படி பேசுற அப்படி. ஆனா பிராமின்னு சொல்லி அவரை லாபி பண்றாரு. ஏன்னா நயினாருக்கு அவரை தனிப்பட்ட முறையில பிடிக்கல. நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. சுமதி வெங்கடேசன் சொல்லி ஒரு கேண்டிடேட், லேடி கேண்டிடேட் சென்னையிலேயே இருக்கிறவங்க தான். உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரு தடவை ஏதோ திமுக பிரச்சனை தமிழிசை மாநில தலைவராக இருந்தப்போ ஒரு லேடிக்கு மண்டை அடிச்சு. அவங்களா? ஆமா, அவங்க இன்னமும் கட்சியில மாநில தலைவர், மாநில செயலாளராக இருந்தாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. இப்ப நயினார்ட்ட இருக்காங்க. RSS சித்தாந்தில வந்தவங்க ரொம்ப நாளைக்கு
ஃபீல்டு ஒர்க்கருங்கிறதுல ஒரு பேர்ல இருக்காங்க. அவங்களுக்குலாம் கட்சியில நீண்ட காலம் பயணிச்சவங்களுக்கு அடையாளங்கள் இல்லை. எந்த நிலையிலும் நாளைக்கு தகுதி இல்லாத நபர்கள் இவர்கள் தான் பெரிய பிரான்ச், இவங்க தான் அந்த பிராண்டோட ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லி இவங்களை மட்டும் முன்னிலைப்படுத்திக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்ப காங்கிரஸ் கட்சியில கூட இப்போ ஒரு மாசம் முன்னாடி பெரிய ஒரு பிரளயமே வெடிச்சுது. பாத்தீங்கன்னா ஒரு இந்த காட்சி இது அதிகாரம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பாஜக இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப அதை பத்தி வெளியில வரவே மாட்டுது. இல்ல அவங்க வெளியில வரும். எப்ப வரும்னா அவன் காலி பண்ணணுங்கிறப்ப கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த லேடிஸ் இஷ்யூஸ் எதுவுமே இது உண்மையான விஷயங்கள் கிடையாது. ஒருத்தரை காலி பண்ணணும் அப்படின்னா மட்டும் இதை கிள்ளி விட்டு வேணும்னா இதை அக்ரஸிவ் ஆக்கி விட்டு பிரைம் மினிஸ்டர் வரைக்கும், அதாவது அவன் தப்பா நடந்துக்கிட்டான் ஒன்னும் புருஷன்ட்ட சொல்லி இல்ல போலீஸ்ட சொல்லி பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய் சொன்னா அவர் நடுவில் என்ன செவரு கட்டி விடுவாரா? இது ஏன்னா அந்த சமயத்துல அப்பதான் மேல அவர் கேண்டிடேட் லிஸ்ட்ல அவர் பேர் இருக்குன்னா நாளைக்கு அவர் இந்த பாத்தீங்கன்னா இந்த அலிகேஷன் வந்திருக்கு, இப்ப போய் அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றதுக்கு ஒரு பொம்பளையே வேலை பார்க்குதுன்னு இது பொம்பளையா? எண்ணங்களை பாருங்க. நான் வாழணுங்கிறதுக்காக நாளைக்கு கருணாகராஜன் வீட்டுல இதே பொண்ணுங்க இருக்கலாம், மனைவி இருக்கலாம், அவங்க உறவினர்கள் இருக்கலாம். இவங்க அலிகேட் பண்றது அவங்களுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆகும். அரசியலுக்காக அடிக்கிறீங்களே தவிர பட் அவர்களோட நிலையை யோசிச்சு பாருங்கிறப்ப இவர்கள்லாம் நாளைக்கு எப்படினாலும் ஜெயிக்க போறதில்லை. ஆனா அனுபவிக்கட்டும், கஷ்டப்படட்டும். நான் காலியாகி நாசமா போனாதான் எனக்கு மனசார இன்னும் அடங்கும். ஓகே சார், உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.